பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் உம்முடைய காயப்பட்ட கரத்தினால ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உம்முடைய வல்லமை உள்ள பிரசன்னத்தினால எங்களை நிரப்புவீராக. எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துருடைய கிரியைகளையும் கர்த்தர் நீர் நிர்மூலமாக்கும் அப்பா. உம்முடைய மக்கள் உம்முடைய சமாதானத்தை காணட்டும், உம்முடைய மக்கள் உம்முடைய நன்மைகளை காணட்டும், உம்முடைய அற்புதங்களை காணட்டும் சுவாமி. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளை மாற்றுங்க. கர்த்தருடைய திரு நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமேன், ஆமேன். முறைமுறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட
வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 90. ஆண்டவரே தேவரீர், தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் மனுஷரை நிர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திருமுகள் என்கிறீர். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமதுக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். 17வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் கூடி வரும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல கிருபைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை கொஞ்ச நேரம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தந்த ஜீவனுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தந்த பலனுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தந்திருக்கிற சமாதானத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தந்திருக்கிற பலனுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றியப்பா. எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராய் எங்கள் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நம்மேல நன்மையாய் இருக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். வேதம் சொல்லுகிறது போல கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியமாக ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளவும் அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்திலே நம்மை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போகிற நேரங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. சத்துவம் இழந்து போய் மனதில நாம் வலிமையை இழந்து போய் நிற்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன், அவர் நம்மை நிலைநிறுத்துகிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய வல்லமை உள்ள பிரசன்னத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. எங்க 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த உன்னதமான ஆண்டவர் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கப்பா, உங்க பிரசன்னத்தில் வந்து ஒருவரும் வெறுமையாய் போனதில்லை ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் வந்து ஒருவரும் குறைவுபட்டு போனதில்லைப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை உள்ள கரம் ஒவ்வொருவரை இந்த நேரத்தில் தாங்கி கொண்டிருக்கிறது, பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. அவருடைய நாமம் எங்கெல்லாம் மகிமைப்படுத்தப்படுகிறதோ, பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பிரஸ்தாபப்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, எல்லாரும் கேளுங்க. உம்முடைய நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படட்டும் அப்பா. உம்முடைய நாமம் இந்த இடத்துல கூறப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இந்த இடத்துல தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துங்க. எல்லாரும் கேளுங்க, எங்களை பலப்படுத்துங்கப்பா. இந்த நாட்கள்ல நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற இந்த நேரம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பலனடைகிற நேரமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிற நேரமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தில் பலன் பெறுகிற நேரமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகள் நிறைவாகிற நேரமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற நேரமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய அங்கலாய்ப்புகள் மாற்றப்படுகிற நேரமாய் இது மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை நாங்கள் பார்க்கிற நேரமாய் இது மாறட்டும் ஆண்டவரேன்னு கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை போல நல்ல தேவன் இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே. உம்மை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. திரும்ப சொல்லுங்க. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை தாங்கிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை தாங்கிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை போல, ஹல்லேலூயா, அவரை போல நல்ல தேவன் ஒருவருமே இல்லை. அவரை போல வல்லமை உள்ளவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன்
என்னை நேசிக்க, அல்லேலூயா, என்னை போஷிக்க உம்மை போல ஒருவரும் இல்லப்பா. என்னை ரட்சிக்க உம்மை போல ஒருவரும் இல்லை. என்னை ரட்சிக்க யாரும் இல்லையே இயேசையா, யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை தாங்கிட யாரும் இல்லையே இயேசையா, யாரும் இல்லையே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை தாங்கிட யாரும் இல்லப்பா. அல்லேலூயா. யாரும் இல்லையே இயேசையா, யாரும் இல்லையே. இன்னொரு முறை, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை நடத்திட, அல்லேலூயா, அவரை போல தாங்கிட யாரும் இல்லையே இயேசையா, யாரும் இல்லையே. உம்மை போல இயேசுவே, உம்மை போல நல்லவர் இல்லப்பா, வல்லமை உள்ளவர் இல்லப்பா, வாக்கு மாறாதவர் இல்லப்பா, உண்மை உள்ள தேவன் ஒருவரும் இல்லப்பா. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் நம் ஒவ்வொருவரை இந்த நேரத்தில் தாங்கி கொண்டிருக்கிற, பலப்படுத்துகிற கிறிஸ்து நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என்னை தாங்க உம்மை போல ஒருத்தர் இல்லப்பா, என்னை நடத்த உம்மை போல ஒருத்தர் இல்லப்பா, என்னை காத்திட உம்மை போல ஒருத்தர் இல்லப்பா. ஆண்டவரே, என்னை நேசிக்க உம்மை போல ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, என்னை ரட்சிக்க உம்மை போல ஒருவரும் இல்லப்பா. எனக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீங்களா ஆண்டவரே, எனக்காக உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினீங்களப்பா. என் மேல வச்ச உம்முடைய அன்புக்காக ஆண்டவரே, எங்களை நேசித்த அந்த நேசத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அவர் உன்னதங்களிலே வாசம் பண்ணின கர்த்தர். வேதம் சொல்லுகிற தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக இந்த உலகத்தில் வந்தவர். ஹல்லேலூயா. நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. நமக்காக தன்னை பலியாய் கொடுத்து
நம்மை மீட்டெடுத்த கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறி இருக்கிறோம். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானதினாலே நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்காக அடிமையானதினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றியே ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமையே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, உமக்கே நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த அருமையான இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருப்பது கர்த்தர் நமக்கு தந்த கிருபை. அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த லெந்த நாட்களினுடைய 30வது நாளிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே தொடர்ச்சியாக நாம் அழைப்பை பாருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பை நாம் பார்த்து அதின்படி நடக்க கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இந்த லெந்து நாட்களின் தியானத்திற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் வாசிப்போம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அருமையானவர்களே, இந்த ஆண்டவருடைய வேதம் உங்களுக்கு எனக்கும் இந்த லெந்து நாட்களில் சொல்லித் தருகிற ஒரு உன்னதமான பாடம் உண்டு. அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எதற்காக நாம் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டோம் என்பதை சிந்தித்து அதன்படி நாம் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் நாம் ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, இந்த வேதம் நமக்கு இன்றைக்கு கற்றுத்தருகிற இன்னொரு முக்கியமான பாடம் என்னவென்றால், நன்மை செய்து பாடுகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்து பாடுகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நன்மை செய்து பாடுகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அதற்கு முந்தின வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? அந்த முதல் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகிக்க வேணும். இன்னைக்கு பல நேரங்களில் நாம் பார்க்கிற சூழ்நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு நல்ல குணத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். என்ன? உதவி செய்கிற குணம். உதவி அப்படின்னு யாராவது கேட்டுட்டா போதும், அவங்க தங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம நன்மை செய்தாலும் அந்த நன்மைக்கு ஏற்றபடி அவர்கள் நமக்கு நன்றி உள்ளவங்களா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா பாதி நேரங்களில் இல்லை. இன்னும் சொல்ல போனா முழுமையாகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. நன்மை கிடைக்கும் போது நம்மை புகழுறவங்க, நன்மை குறையும் போது நம்ம இகழ்ந்து பேசுகிறவர்களும் உண்டு.
உடனே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் இவங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சேன், இவங்களுக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன், ஆனா கடைசியில அதெல்லாம் மறந்துட்டு இவங்க என்னை இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நம்ம குறைபட்டு கொள்வோம். ஒரு சில நேரங்கள்ல அவங்க மேல கோபப்படுவோம். ஒரு சில நேரங்கள்ல அவங்கள 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு வர்றேன் பார் அப்படின்னு போறோம் இல்லையா? இப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தருகிற ஒரு பாடம் என்ன தெரியுங்களா? அந்த வசனத்தினுடைய 20வது வசனத்துடைய முதல் பகுதி சொல்லுகிறது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. உதாரணத்துக்கு ஒருத்தர் திருடிட்டு மாட்டிக்கிட்டார், அவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, அவர் ரொம்ப அமைதியா அடி வாங்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து ஐயோ பாவம் நல்ல மனுஷங்க எவ்வளோ அடிச்சாலும் வாங்குறார் அப்படியா சொல்லுவோமா? உடனே நம்ம என்ன சொல்ல தெரியுமா? திருடிட்டு கல்லூரி மங்க மாதிரி நிற்கிறான் பார் அப்படிதானே சொல்லுவோம். அவன் என்னதான் பொறுமையா இருந்தாலும் அவனை புகழ போறதில்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அப்படி அல்ல, உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? நன்மை செய்து. அதனாலே ஒரு பாடு வருமானால் அதை எப்படி சகிக்க வேண்டுமா? பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கும். ஒருவேளை உலகத்தின் பார்வையில நம்மளை இழிச்சவாயன்னு சொல்லுவாங்க, இந்த ஆள் பழைக்க தெரியாதவன், இந்த அம்மா வேலைக்கு ஆகாது, இது மாதிரி அமைதியா இருக்குது, எவ்வளவு நல்லது செஞ்சிருக்குது, ஒரு வார்த்தை திருப்பி கேட்குறாங்களா, அப்படி கேட்டாங்கன்னா அவங்க அப்படி செய்வாங்களா அப்படின்னு கூட இருந்து தூண்டி விடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். நீங்க ஒரு வார்த்தை கேளுங்க, எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க, உங்களை போய் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு கோல் சொல்றதுக்கு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மை செய்து பாடு அனுபவித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். சரி, இப்போ இந்த பேதுரு இதை சொல்லிட்டு அடுத்தது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த 21வது வசனத்துல, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? நமக்கு ஒரு மாதிரியை வைத்து இருக்கிறார், ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. இப்படி செஞ்சு பாருங்க, இப்படி செய்யுங்க, இது கடவுளுக்கு பிரியமானது அப்படின்னு ஆண்டவர் சொல்லித்தரார். என்ன என்ன அவருடைய அந்த அடிச்சுவடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம் 22வது வசனம் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை. முதல்ல அவருடைய குணாதிசயத்தை பாருங்க, அவர் என்ன செய்யல? பாவம் செய்யலை. இன்னைக்கு அருமையான தேவஜனமே செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே கையாடிட்டு போற கூட்டம் ஒன்று இருக்குது, பார்த்துருக்கிறீங்களா? நம்ம ஆளுங்க அரசியல்வாதிகளாகட்டும் சாமியாருங்களாகட்டும் எல்லா தப்பையும் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்க. அப்போ கூட அவன் கொஞ்சம் கூட வெக்கப்பட மாட்டான், அப்படியே கையாடிட்டு போவான். பார்க்குறவங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இயேசு என்ன செய்யல? பாவம் செய்யல. இந்த உலகத்துல ஒரே ஒருவர் உண்டு, அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். யோவானின் புஸ்தகத்துல கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி. என்ன சொல்றாரு தெரியுமா? 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல வேற யாரும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதே கிடையாதுங்க. என்னிடத்துல பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? அப்போ அவர் என்ன செய்யல? பாவம் செய்யல. அவரிடத்துல பாவம் காணப்படவில்லை. எபிரேயரின் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 15வது வசனம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல எபிரேய ஆக்கியோன் சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், பாருங்க இந்த வசனத்தை ரொம்ப ஜாக்கிரதையா வாசிச்சு பாருங்களேன், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பண்ணாரா? எல்லா விதத்திலும். அப்படின்னா ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் சூழ்நிலைகள் வருமோ அத்தனை சூழ்நிலைகளையும் இயேசு சந்தித்தார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்ம நினைப்போம் அவர் தேவகுமாரனா இருந்ததுனால அவர் பாவம் செய்யல, நான் மனுஷன் தானே, மனுஷிகமா பாவம் செய்யற. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, நானும் மனுஷன் தானே அப்படின்னார்.
இதெல்லாம் இல்லை. இங்க பாருங்க, இயேசு 100% மனிதனாய் இந்த உலகத்துல வந்தார். அவருக்கு கோபம் இருந்துச்சா? ஏன்னா ஒரு மாதிரி பாக்குறீங்க. கோபப்பட்டாரா? பசி இருந்ததா? தாகம் இருந்ததா? அவருக்கும் அன்பு, அம்மா மேல அன்பு இருந்துச்சா? அவருக்கும் சகோதரர்கள் இருந்தாங்களா? அவருக்கும் உறவுகள் இருந்ததா? இத்தனை காரியங்களும் இருந்துதான் இயேசு என்ன செய்யல? ஆமா, பைபிள் சொல்லுது, நம்மை போல எல்லா விதத்திலும் அவருக்கு சோதனைகள் வந்த பொழுதும் அவரிடத்துல என்ன இல்லை? பாவம் இல்லை. பாவம் இல்லாத பரிசுத்தமான ஒரு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர் முதல்ல என்ன செய்யல? பாவம் செய்யல. ரெண்டாவது சொல்லுகிறது, அவர் வாயில் என்ன இல்லை? வஞ்சனை இல்லை. வஞ்சனைன்னா என்ன தெரியுமா? இங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது. ஏமாற்று பேச்சு அவர்கிட்ட இல்லை. துதி பாடுறது அவர்கிட்ட இல்லை. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னாரு, ஐயா நம்ம வாழணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். எதை செஞ்சு ஆகணும்? வஞ்சனையா பேசி ஆகணும். ஏமாத்து வேலை செஞ்சுதான் ஆகணும். ஏமாத்தி தான் ஆகணும். இன்னொருத்தர் சொன்னாரு, பொய் சொல்லி நல்லது நடக்கும்னா சொல்லலாம். ஐயா, பொய் சொல்லி நல்லது நடக்கும்னா சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் வாயில என்ன காணப்படல? வஞ்சனை காணப்படல. அவர் சொல்லி கொடுத்தார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மிஞ்சினதெல்லாம். ஒரு மாதிரி பாக்குறீங்க, மிஞ்சினதெல்லாம் பாவம் தான். நானே அப்படி சொல்லல அப்படின்னு நீ பாவம் செஞ்சுட்டேன்னு அர்த்தம். ஆமாங்க, இதுதான், இது இல்ல, இது இருக்குது, முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீங்க ஏதாவது விளக்கம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு என்ன, எங்க கொண்டு போகுது? பாவத்துல கொண்டு போய் நிறுத்தோம். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வாயில என்ன இல்லை? வஞ்சனை இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவரும் அவரை ஜனங்க என்ன பண்ணாங்களா? 23வது வசனம் சொல்லுகிறது, அவர் வையப்படும் போது பதில் வையல. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், அவர்கிட்ட பாவம் இல்லை, அவர்கிட்ட வஞ்சனையான பேச்சு இல்லை. மூணாவது பாருங்க, அவர் என்ன செய்யல? வையப்படும் போது பதில் வையல. வைதல் அப்படின்னா என்னது? திட்டுறது. அவரை திட்டும் போது கூட அவர் என்ன பண்ணல? திருப்பி திட்டல. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், யாராவது நம்மளை திட்டாங்கன்னா நம்ம எத்தனை பேர் அமைதியா வந்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு தூக்கம் கெட்டு போகுது தெரியுமா? என்ன யோசிக்கிறாங்க? அவங்க பேசின இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டாமையா போயிடுவாங்க, அன்னைக்கு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த திட்டுறதுக்கு பதில் திட்டாம நமக்கு அடங்க மாட்டேன்றோம். அது அந்த சின்னதுல இருந்தே பழகிட்டு வருது. அம்மா திட்டினா திரும்ப திட்டுது, அப்பா திட்டினா திரும்ப திட்டுது, பாட்டி திட்டினா திரும்ப திட்டுது, தாத்தா திட்டினா திரும்ப திட்டுது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 எங்க போனாலும் இந்த இந்த திட்டினா திரும்பி திட்டுற குணம் வந்துடுது. ஆனா பைபிள் சொல்லுது, இயேசு என்ன செய்யல? திட்டினவர்களை திரும்ப திட்டல. அல்லேலூயா. அப்போ நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கிறார். அவர் இந்த உலகத்துல நன்மை செய்கிறவரை தான் வந்தார். பேதுரு சொல்லும் போது சொல்றான், அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் எல்லாம் விடுதலையாக்கி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. ஆனா அந்த ஆண்டவரை தான் ஜனங்க என்ன பண்ணாங்க? திட்டினாங்க. அவரை கல்வாரி சிலுவையில அடிச்சாங்க. அவர் திரும்பி ஒண்ணுமே பேசல. அல்லேலூயா. அவரை அடிச்சாங்க. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அமைதியா இருந்தார். அவர் அமைதியா இருந்தார். வேதம் சொல்ற ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு பேசாமல் இருந்தார். நம்மளை அப்படியே அந்த இடத்துல நிறுத்துவாங்களா? இம்மானுவேல் பேசாமல் இருந்தார். என் பேரை சொல்றேன், உங்களை சொல்ல. இருந்தார். திட்டும்போது அமைதியா இருந்தார், ஏளனம் பண்ணும்போது அமைதியா இருந்தார். இருக்க முடியுதா? ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானது என்ன தெரியுமா? அமைதியா இருக்கும். அடுத்தது சொல்லுது பாருங்க, பாடுபடும் போது பயமுறுத்தல.
அவரை பாடுபடுத்துறாங்க, அவரை அடிக்கிறாங்க, அவரை காரி துப்புறாங்க, அவரை விளையாடுறாங்க. ஒரு சின்ன குழந்தைகிட்ட விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க. உன்னை குட்டினது யார் சொல் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நடக்குது இல்ல? நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அவங்க பிடிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, மத்தேயின் சுவிசேஷத்துல 26ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இயேசுவை பிடிச்ச உடனே இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் அப்படின்னு மத்தேயு சொல்றார். ஆனா யோவான்ல நீங்க 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்த்தீங்கன்னா பேதுரு அப்படின்னு பேரையே போட்டாங்க. பேதுரு என்ன பண்ணாரா, தன் கையில் இருந்த கத்தி எடுத்து பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டிட்டான். அது துண்டா விழுந்துச்சு. வலது காதரை வெட்டினான். இப்ப ஏசாமி பேதுருவை பார்த்து, சூப்பர்யா, உன்ன மாதிரி ஒரு ஆள் என் கூட இருந்தான்னு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படியா சொன்னாரு. இன்னைக்கு இதுக்குன்னே அடியாட்களை வச்சிருக்கிற ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க, விசுவாசிகளும் இருக்கிறாங்க. எதுக்கு? கலட்டா பண்றதுக்குன்னு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 53வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:53. அவனை நோக்கி 53, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இப்ப அவர் சாதாரணமான ஆள் இல்ல. ஒரு வார்த்தை சொன்னா அந்த ஜனங்களை அங்கேயே ஒண்ணு இல்லாம ஆக்கிடலாம். அப்படிப்பட்ட வல்லமை அவருக்கு இருக்கிறது. அங்க சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோன்களுக்கும் அதிகமான, அப்படின்னா அவர் மினிமம் ஒரு 12 லேகியோன்றார். ஒரு லேகியோன் எவ்வளவு? எத்தனை முறை கேட்டாலும் மறந்துடுறீங்க போல இருக்குது. ஒரு லேகியோன் எவ்வளவு? 6000. ஒரு லேகியோன்னா 6000. 12 லேகியோன்னா எத்தனை ஆயிரம்? இவ்வளவு வீக்கா மேக்ஸ்ல? 72,000 தூதர்கள். 72,000 அது மினிமம். அவர் சொல்றாரு 12 லேகியோன்களுக்கும் அதிகமான தூதர்களை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு தூதனுடைய வல்லமை என்ன தெரியுமா? ஒரே நைட்ல 185,000 பேரை கொன்று போட்டுருவான். 72,000 தூதர்கள் இறங்கினாங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்துங்க. உட்காந்து கணக்கு போட்டேன். 1332 கோடி. எத்தனை கோடி? ஒரு நைட்ல எத்தனை பேரை சாவடிப்பாங்க? 1332 கோடி பேரை காலி பண்ற சக்தி இயேசுவுக்கு உண்டு. அல்லேலூயா. ஆனா அவர் என்ன பண்ணல தெரியுமா? பாடுபடும் போது பயமுறுத்தல. டேய், நான் யார் தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். பாக்குறியா? இன்னைக்கு பாக்குறியா? ஆனா நம்ம பேசுறோம், நம்ம ஒண்ணுமே இல்லை. மூச்சு இருந்தாதான் நமக்கு இருக்கிற இந்த அதிகாரம் வல்லமை எல்லாம். இந்த மூச்சு போச்சுன்னா ஒண்ணும் இல்லை. ஆனா நம்ம என்ன பேசுறது தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? பாக்குறியா? ஒரு திருச்சபையில நடந்தது என்ன தெரியுமா? பாஸ்டருக்கும் ஒரு மூப்பருக்கும் பிரச்சனை. அந்த மூப்பர் இந்த பாஸ்டரை பார்த்து சொல்றாரு, அடுத்த வாரம் புதன்கிழமை நான் வருவேன். ஞாயிற்றுக்கிழமை நடக்குது பிரச்சனை. புதன்கிழமை நான் வருவேன், நான் கேள்வி கேட்பேன், நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும், இல்லைன்னா உன்னை அவ்வளவுதான் அப்படின்ட்டு போனார். புதன்கிழமை வந்தார். எப்படி வந்தார் தெரியுமா? பிணமா வந்தார். சர்ச்சில் வச்சாங்க. ஏன் சொல்ற? நம்மளால ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம என்ன பேசுறோம் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஆனா இயேசு சொல்றாரு, அத்தனை அதிகாரமும் அவருக்கு இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, அவர் பாடுபடும் போது அவர் யாரையும் பயமுறுத்தல. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அவர் என்ன செய்தாரா? இதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். ஏசாமி ஏன் அவ்வளவு பொறுமையா இருந்தாரு? அவர் பாவம் செய்யாம இருந்தாரு, அவர் வஞ்சனை பேசாம இருந்தாரு. அவர் என்ன செய்யல? வையப்படும் போது பதில் வையாமலும்
பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் இருந்தார். ஆனா ஒரு காரியத்தை அவர் செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டார். ஆண்டவரே, நான் பயமுறுத்துறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை, நான் அவங்கள திரும்ப திட்டுறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிற உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பு எதற்காக தெரியுமா? பாடுபடும்படி, நன்மை செய்து பாடு அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அது செய்ய முடியும் அப்படின்னா, இயேசு நமக்கு முன்னால அடிச்சுவடுகளை வச்சுட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அடிச்சுவடுகளை வச்சுட்டு போயிருக்கிறார். அவர் நடந்த பாதையில அவர் எப்படி நடந்தாரோ அப்படி நடக்க வேண்டியது நம்முடைய வேலை. அவ்வளவுதான். என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்படைச்சிருங்க. திட்டுறாங்களா? அப்பா நீங்க பாத்துக்குங்கப்பா. உங்களை ஏளனமா பேசுறாங்களா? அப்பா நீங்க பாத்துக்குங்கப்பா. ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல வேதனை சொல்லுறோம். எரேமியாவில் பாருங்க, 20ஆம் அதிகாரம், எரேமியா 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 20:12. ஆனாலும் நீர் நீதிமானை சோதித்து அறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். நல்ல கவனிங்க, எரேமியா சொல்றார். இதுதான் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, யாராவது திட்டினாங்கன்னா, யாராவது எதிர்த்தாங்கன்னா, யாராவது உங்களை அவமானமா பேசினாங்கன்னா, நீங்க அந்த யுத்தத்தை கையில் எடுத்துக்காதீங்க. எரேமியாவை போல சொல்லுங்க, நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என்ன ஜெபம்? என்ன ஜெபம்? நீங்க நீதி செய்யறதை நான் பார்க்கணும் ஆண்டவரே, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். சொல்றீங்களா? இன்னையிலிருந்து நீங்களும் நான் அதை சொல்லணும். நான் போராடலப்பா, நான் போராட மாட்டேன், என்னுடைய எல்லா காரியத்தையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுத்தரார். 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை. அல்லேலூயா. முடியுதா? முடியுதா? ஒன்று இப்படி சொல்லுங்க, இல்லை இப்படி சொல்லுங்க, என்னவோ அப்படியே என்னையே ஆன்னு பார்த்துன்னு இருக்கிறீங்க. முடியுமா? முடியுதா? முடியாதா? ஏன் முடியாது? இயேசு நமக்கு அடிச்சுவட்டை வச்சுட்டு போயிருக்கிறாரு. இல்லை, நீங்கள் இப்போல்லாம் நல்ல ரோடெல்லாம் போட்டாங்களா? அந்த காலத்தில் இந்த வயலில் மாட்டு வண்டி போகும், கட்டை வண்டி. அந்த ஒரு கட்டை வண்டி முதல்ல போது பாருங்க, அதுக்கு தான் பிரச்சனை. அது இழுத்துன்னு பறிச்சுன்னு போகும். ஆனால் அதே பாதையில் பின்னால் போகிற மாட்டு வண்டி போய்கிட்டே இருக்கும். சரியா? தடம் பதிந்த இடம். ஆண்டவர் நமக்கு முன்னால செஞ்சு காமிச்சிட்டார். சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இயேசு செஞ்சாரா இல்லையா? சிலுவையில் ஜெபம் பண்ணாரா? என்ன ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே, என்ன அநியாயமா அடிச்சிட்டாங்க சாமி, நீங்க தான் நியாயம் செய்யணும், அப்படியே கேட்டாரு? இல்லை. என்ன கேட்டாரு? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறாங்க, ஆகவே பிதாவே இவர்களுக்கு சொன்னாரா? காட்டி கொடுக்க வந்த யூதாசை பார்த்து சொல்றாரு சிநேகிதனேன்னு. நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? என்னென்னலாம் வார்த்தை இருக்குதோ அத்தனையும் சொல்லி, உனக்கு எவ்வளோ நான் அதிகாரம் கொடுத்தேன், பணப்பைய கையில் கொடுத்து வாடான்னு சொல்லி கூட்டின்னு போனா, என்னையே காட்டி கொடுக்குறியா, நீ எப்பேற்பட்ட ஆளா இருப்ப தெரியுமாடா,
உன்னையும் நான் கூட வச்சுன்னு தெரிஞ்சேன் பாரு, என்ன திட்டிருப்பேன். ஏசு அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. சிநேகிதனே, முத்தத்தினாலையா காட்டி கொடுத்த. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த லெந்து நாட்கள்ல நம்முடைய குணாதிசயங்கள் முற்றிலுமாக மாறணும். நான் நன்மை செய்து பாடு அனுபவித்தால் அது கடவுளுக்கு பிரியம். அதுல நான் அமைதியா இருக்கணும், அதுல நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, அதுல நான் என்ன பண்ணிடக்கூடாது, வஞ்சனை பேசிடக்கூடாது, அதுல யாரையும் பயமுறுத்திடக்கூடாது, அங்க யாரையும் திரும்பி நான் திட்டிடக்கூடாது. எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க வைக்கிறேன்? கர்த்தருடைய சமூகத்துல. ஆண்டவரே, நீங்க நியாயமா தீர்ப்பு செய்வீங்க, ஆகவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். 1 பேதுரு 2:21 சொல்லுகிறது, தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அல்லேலூயா. இயேசுவை போல நடந்துட்டோம்னா போதுங்க, அவர் நம்ம மேல பிரியமா இருப்பார். நிச்சயமா சொல்றேன், எந்த இடத்துல நாம் வெட்கப்பட்டு போகவே கர்த்தர் விட மாட்டார். உண்மைதானா? நம்ம அவருடைய பிள்ளைகளா இருந்தா நமக்காக கர்த்தர் வழக்காடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம அவருடைய பிள்ளைகளா இருந்தா நம்ம திட்டினவங்களை ஏன்பா திட்டினேன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? நம்ம அவருடைய பிள்ளைகளா இருந்தா நம்மை வேதனைப்படுத்தினவங்க கிட்ட அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? என்னதான் வாய் செத்த பெற்றோரா இருந்தாலும் அவங்க பிள்ளை துன்பப்பட்டா என்ன பண்ணுவாங்க? போய் கேட்பாங்க, ஏங்க என் பிள்ளைய அடிச்சிங்க, ஏன் என் பிள்ளைக்கு இப்படி செஞ்சீங்க? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நீங்களும் நான் அறிந்திருக்கிறோம். எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் நீங்க நம்புனீங்கன்னா இன்னையிலிருந்து யுத்தத்தை உங்க கையில எடுக்காதீங்க. நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, எப்பவுமே நன்மை செய்யுங்க. நன்மை செய்து தீங்கு அனுபவித்தால் அது கர்த்தருக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். அதை இயேசு நமக்கு மாதிரியாய் வைத்து விட்டு போயிருக்கிறார். அவரை பின்பற்றுவோம். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, பல முறை நாங்க கோபப்பட்டுறோம்ப்பா, பல முறை நாங்கள் எதிர்த்து பேசுகிறோம், திட்டினவங்களை திரும்ப திட்டிடுறோம், பாடுபடும் போது பயமுறுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிறது, எங்களுடைய வாயில வஞ்சனை இருக்கிறது. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படி எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் சாமி. உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வரும்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். பாடுகளை நன்மை செய்து பாடு சகிக்க நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்துங்கப்பான்னு ஒப்பு கொடுப்போமா? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொண்டால் நீங்களும் நானும் இயேசுவை போல வாழ முடியும். கோபப்படாம வாழ முடியும், வஞ்சனை பேசாம வாழ முடியும், பாவம் இல்லாம வாழ முடியும், பயமுறுத்தாம வாழ முடியும். எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விட்டு சமாதானமாய் வாழ முடியும். இன்னைக்கு ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நன்மை செய்து பாடுகளை சகிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. அந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் மாற வேண்டும், உம்மை போல நடக்கும்படி எங்களுக்கு அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போயிருக்கிறீரப்பா. மாதிரியை பின்பற்றும்படி எங்களை அழைத்திருக்கிறீர் சுவாமி. உம்மை போல நாங்கள் வாழ கிருபை செய்யும். பாவம் இல்லாத, வஞ்சனை இல்லாத ஆண்டவரே, நாங்கள் யாரையும் திட்டாத, யாரையும் பயமுறுத்தாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை பார்க்கிறவள் உம்மை பார்க்கட்டும், எங்களை பார்க்கிறவளுடைய அன்பை பார்க்கட்டும், எங்களை பார்க்கிறவள் உம்மை மகிமைப்படுத்தும்படி கிருபை செய்யுங்க. நாங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல இருக்கிறோம். மனுஷர் எங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரே, இருளிலே எங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.